தேன்வெளி சேனல் சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம். நாம் இன்றைக்கி என்ன பார்க்கலான்னா, இந்த வருஷம் ஆறு குளம் எல்லாம் நிரம்பி எல்லா பள்ளப்பகுதியெல்லாம் தண்ணி நிரம்பி மக்கள் எவ்வளோ அவதிப்பட்டுட்டாங்க. அதெல்லாம் நினச்சா மனசு கஷ்டமாக தான் இருக்குதுங்க. இருந்தாலும் ஒரு சின்ன பதிவு நாம் அதை பற்றி பேசிடலாங்க. எப்போவுமே வருஷம் கார்த்திகை வரைக்கும் கண்டிப்பாக ஐப்பசியிலிருந்து கார்த்திகை வரைக்கும் பருவமழை பெஞ்சிட்டு தான் இருக்குங்க. ஆனால் இந்த வருஷம் கொஞ்சம் அதிகமாக போயிடுச்சுங்க. அதிகமாக போனதுனால ஏகப்பட்ட சேதம்ங்க. இப்போ தஞ்சாவூர்லேருந்து நல்ல வெயில் காலத்துக்கு பஞ்சத்துக்கு ஆடு மாடுகளுக்கெல்லாம் அத்தனை வைக்கப்புல் லோடோட பொள்ளாச்சி வரைக்கும் வந்ததுங்க. ஆனால் இப்போ பாருங்கள், அந்த பயிரெல்லாம் தண்ணியில் மூழ்கி ரொம்ப மனசு பார்க்கவே ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அந்த விவசாயி எப்போ தான் மேன்மைக்கு வர்றது, அது எப்போ என்ன பண்ணுறதுனே தெரியலன்னா ரொம்ப மன வேதனையாக தான் இருக்குதுங்க. அவங்க விதைச்ச நெல் அறுவடையாகி அதுக்கு ஏகப்பட்ட செலவு பண்ணிட்டு அதெல்லாம் வருதுங்க அறுவடைக்கு வரும்போது. ஆனால் இப்போதைக்கு இந்த தண்ணினால் எவ்வளவு சேதம் ஆயிடுச்சுங்க. ஆனால் தமிழ்நாடு முழுதுமே அந்த வைக்கப்புல் ஆகட்டும் அரிசி ஆகட்டும் அவங்களுடைய உழைப்பு தான் எல்லாத்தையும் காப்பாற்றுச்சுங்க. ஆனால் இப்போதைக்கு அவங்கள ரெக்கவரி பண்ணுறதுனா எந்த அளவுக்கு அதிகமாக சேதமாச்சோ அந்தளவுக்கு முழுசாக அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இப்போ இயற்கை தாங்க இந்த அளவுக்கு சேதத்தை பண்ணிருச்சு. அதே இயற்கையே அந்த விவசாய குடும்பங்களுக்கு அந்த சேதமான அத்தனை பேர்த்துக்குமே அங்கே விவசாயிகள் இல்லைங்க டவுனில் கூட ஏகப்பட்ட பக்கம் மழை பெஞ்சு ஏகப்பட்ட பொருள்கள்லாம் நாசமாகித்தான் போச்சுங்க. அத்தனை குடும்பத்துக்குமே இனிமேல் ஏதோ ஒரு வகையில் அந்த இயற்கை அழிச்ச சக்தி அவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான ஒரு முன்னேற்றத்தை கொடுத்து அவங்கள வாழ வைக்கட்டும் நம்ம இடைநிலையை பிரார்த்திக்கலாங்க. இந்த தடவை மழை தெற்கு சைடாக பேய்காட்டிங்க. அந்த தண்ணி ஆகப்பட்டது அங்கே மட்டும் இல்லைங்க. அந்த தண்ணி பள்ளம் பார்த்து ஓடி கடைசியில் போய் கடலில் தான் கலக்குதுன்னு வைங்க. இடையில ஆற்றுல வரும்போது ஓரம் பாரத்தில் அத்தான சேதம்ங்க. விவசாயிகளுடைய மோட்டார் நனைஞ்சு போச்சு, விவசாய பயிர்களும் போச்சு, ஓரத்தில் குடியிருக்கிறவங்க வீடு வாசல் எத்தனையோ அழிவுதானுங்க. ஆனால் யாரையுமே இப்போ கவர்மெண்ட் தான் என்ன தான் பண்ணுறது. மற்ற மேட்டு பகுதியில் இருக்கிறவங்களுக்கு பரவாயில்லைங்க. இந்த ஓரத்தில் பள்ளப்பகுதியில் இருக்குது, பள்ளக்காடுகளில் விவசாய நிலத்தில் இருக்கிற பயிரெல்லாம் மூழ்கிறதுக்கு நாம் இந்த மழை காலத்துக்கு தகுந்த மாதிரி அது நம்ம தான் கொஞ்சம் ஏதாவது இப்போ வேலியே அடைச்சிருந்தா கூட முள்வேலி ஆற்றோரத்தில் போட்டிருந்தா கூட அதை கூட எல்லாம் ஆற்றுல தண்ணி கொண்டுக்கிட்டு போயிடுச்சுன்னா விவசாயிகளுக்கு எவ்வளோ நஷ்டம் பாருங்கள். அதனால் யாருக்குமே இயற்கை தான் இது யாருமே போட்டியோ பொறாமையோ மனுஷன் செய்கிற வேலையில்லை. எங்கேயோ மழை பெஞ்சு எங்கேயோ அடிச்சுக்கிட்டு போகிற மாதிரி சேதத்தை உண்டு பண்ணிடுச்சு. ஆனால் இனிமேல் அந்த ஆற்று பகுதியில் அந்தந்த ஊருக்காரங்க ஏரியாக்காரங்க கூட அந்த தண்ணி வந்தால் அந்த ஆற்றுல போகிற தண்ணி எட்ட போயிடுற மாதிரி தேங்கிக்கிட்டு இருந்தால் எச்சா ஊருக்குள்ளே தான் வருதுங்கள்ல. அது மாதிரி ஏதாவது தூர்வாரி விட்டாங்கன்னா கவர்மெண்ட்டே எல்லாம் பார்க்கணுன்னே நம்ம எதிர்பார்க்கணும். இப்போ யாருக்கு நஷ்டம் பாருங்கள், மக்களுக்கு தான் நஷ்டம். அதனால் எல்லாருமே ஒற்றுமையாக இருந்து கவர்மெண்ட்டும் செய்யணும், நம்ம மக்களும் ஒற்றுமையாக இருந்து அதை சரிப்படுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி கொஞ்சம் பாதிக்கு பாதி சேதத்தை குறைக்கலாங்க. ஆறு சுத்தமாக இருந்ததுன்னா ஏகப்பட்ட தண்ணி வந்தால் கூட போய்கிட்டே இருக்குங்க. இப்போ ஆற்றுக்குள்ளே தேக்கமாய்க்குதுங்களா, அதனால் தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் தான் அது இங்கே எந்த ஊருக்குள்ளெல்லாம் பூந்துடுது. என்ன தான் பண்ணுறதுங்க. இது நம்ம தான் கொஞ்சம் முயற்சி பண்ணி எல்லாருமே ஒற்றுமையாக சேர்ந்து கவர்மெண்ட்டும் சேரணும், மக்களும் சேர்ந்து அந்தந்த ஏரியாவில் இருக்கிறத அந்த ஆற்று பகுதியில் சொல்கிறேன். இப்போ டவுன்லாம் பள்ளக்காலில் வீடு கட்டியிருக்கிறாங்க பள்ளப்பகுதியில், அதை ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்ச வரைக்கும் கிராமத்து பகுதியில் அந்த ஆறு பெறப்பட்டது போய் சேர்ற வரைக்கும் இருக்கிற அதனால ஓரளவுக்கு நம்ம தெளிவுபடுத்திக்கிட்டோம்னா வெயில் காலத்தில் மழை காலத்தில் கொஞ்சம் சேதத்தை குறைக்கலாங்க. எல்லாம் ரேடார்லேயும் சொல்கிறாங்க, வானிலை மையத்தில் டிவியில் எல்லாம் செல்லில் எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்காங்க எச்சரிக்கை. டேங்க்லேயும் தண்ணி எடுக்கிறத சொல்லிகிட்டு தான் இருக்கிறாங்க. அவங்க சொல்கிறத விட திடீர்னு மழை எங்கெங்கேயோ கொட்டி ஒரு ஆற்றுல சேருதுன்னா 4 பக்கம் சேர்ந்து கொட்டி ஒரு ஆற்றுல சேரும்போது எச்சா அதிகமாகத்தான் போகுது தண்ணி. அதனால் அந்த மழை பெய்யுதுங்களா ஒரு 2 நாள் 3 நாள் தொடர்ந்து பெய்யுதுன்னா நம்மளுக்கே தெரிஞ்சுக்கணும். ஒரு 10-20 வருஷம் 30 வருஷத்துக்கு ஒரு தடவை தாங்க பெரிய எங்கள் ஊர் பக்கம் ஆறுலாம் தண்ணி அதிகமாக வருங்க. இப்போ அது மாதிரி தான் வந்துருச்சு, சேதமும் ஆயிடுச்சு. எல்லாம் வாரத்துல எல்லாம் நிறையா வேலி முள்ளெல்லாம் போய்
மோட்டாரெல்லாம் நனைஞ்சி ஏகப்பட்ட சேதம் தான் ஆயிடுச்சுங்க. இதை வந்து ஒன்றும் சொல்ல முடியாது, இயற்கை தான் பண்ணியிருக்குது, யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை. ஆனால் இனிமேல் வந்து மழை வந்து ஆரம்பிக்கும் போதே முன்னெச்சரிக்கையாக நம்ம ஏதாவது வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டா தான் இனிமேல் தவிக்க முடியும், இல்லாட்டி வந்து ஒன்றுமே பண்ண முடியாது. இயற்கையை வந்து நம்ம ஒருபோதும் வெல்ல முடியாது. நம்மளால் முடிஞ்சதை வந்து தற்காத்துக்கு என்ன வழியோ அறிவுபூர்வமாக சிந்திச்சு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தான் பண்ணிக்கொள்ள மாட்டேங்குது. வேறு என்ன பண்ண முடியுங்க? இதை தான் யோசிச்சுதான் அடுத்த வெள்ளத்துக்கெல்லாம் இந்த அளவுக்கு சேதம் வராத அளவுக்கு நாமளே காப்பாற்றிக்க வேண்டியதாங்க. வேறு வழி என்ன பண்ண முடியும்? யார் இப்போ இவ்வளோ சேதம் ஆயிடுச்சுங்களே. முழுசாக வந்து ஒரு ஏக்கராவுக்கு வந்து இப்போ ஒரு 50,000 முட்டுவலி போட்டிருந்தாங்கன்னா 50,000 யாருங்க கொடுப்பா? கவர்மெண்ட் தான் கொடுக்குமா? இல்லை வந்து அப்படியே தமிழ்நாடு பூரா எத்தனை விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. இதெல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, அவங்க கஷ்டம் அவங்களுக்கு தான் தெரியுங்க. சிட்டியிலும் நல்ல ஒரு மழை பெஞ்ச இடத்துல பள்ளமாக தண்ணி தேங்குற இடத்துல பூரா கீழ்ப்பகுதி பூராமே அத்தனை ஜாமானும் போயிடுச்சுங்கள்ல. இதெல்லாம் எவ்வளவு நஷ்டமுங்க. இதை ரெக்கவரி பண்ணுறதுக்கு இதுக்காகவே நான் எக்ஸ்ட்ரா வந்து உழைக்கணும். இப்படியே வாழ்க்கையே போயிடும் போலாட்டுருக்குது. மக்கள் கஷ்டப்படுறதை பார்க்கவே நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. அதனால் வந்து இதுக்கு அடுத்து இனிமேல் இப்படி வராத அளவுக்கு என்ன பண்ணணும்னு அவரவர் தான் நம்ம தெளிவாக முடிவெடுத்து பண்ணணும். அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.